ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஓஏ நம்மளுடைய செகண்ட் கிளாஸ். ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் போட்டிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கிளாஸ் நான் எடுக்கிறது ஃபுல்லுமே டோட்டலி ஃப்ரீ. என்னால் முடிஞ்ச வரையும் நான் இந்த சிலபஸை ஃபுல்லாகவே நான் முடிச்சிடுறேன். இது இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க் மூலயமா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அந்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிவிடுவேன். ஸோ அதுதான் அதில் ஒரு விஷயம். ஸோ இந்த கிளாஸ் வந்து முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் சிலபஸுமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்றேன். நேற்று தான் ஃபஸ்ட்டு கிளாஸ் நடந்தது, இன்னைக்கு செகண்ட் கிளாஸு. ஸோ இந்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம எது வரை எடுத்துருக்குறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் டு கம்ப்யூட்டர் அந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் வரையும் எடுத்துருக்குறோம். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் வரையும் எடுத்துருக்குறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த பிளாக் டயக்ராம்லேருந்து ஆரம்பித்து ஸோ இன்றைக்கி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிளாக் டயக்ராம்குள்ளார போயிடலாம். ஸோ பிளாக் டயக்ராம் அண்ட் ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ இந்த கேள்வி கேட்டுட்டாங்கன்னா பிளாக் டயக்ராம்னு நீங்கள் கேட்டுட்டான் அப்படின்னாலே உங்களுக்கு டயக்ராம் கண்டிப்பாக நீங்கள் போட்டே ஆகணும். அது 6 மார்க் கேள்வியாக இருந்தாலும் சரி, 2 மார்க் கேள்வியாக இருந்தாலும் சரி. 2 மார்க் கேள்வியில் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. 2 மார்க் கேள்வியில் வந்தது அப்படின்னா டயக்ராம் மட்டும் போட்டால் போதும். பிளாக் டயக்ராம் அண்ட் ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னா இந்த டயக்ராம் தான். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கம்ப்யூட்டர் எந்த பிரின்சிபலில் ஒர்க் பண்ணுது, எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த டயக்ராம்லேயே நீங்கள் ஃபில் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் டிவைசஸ் ஒரு சைடு இருக்குது, அவுட்புட் டிவைசஸ் ஒரு சைடு இருக்குது. ஸோ இது நடுவில் தான் சிபியு. சிபியுனா உங்களுக்கு என்னன்னு தெரியும், ஒரு டெஸ்க்டாப் பக்கத்தில் ஒரு பெட்டி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ் தான் சிபியு. இதை வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். லேப்டாப்லையும் சிபியு உள்ளுக்குள்ளார இருக்கும். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அது வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அது வந்து இன்பில்டாக இருக்கிறதுனால தெரியாது. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அடியில் டேபிளில் அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ்க்குள்ளார எல்லாமே வந்துடும். பட் டெஸ்க்டாப்பில் மட்டும்தான் ஒரு பெட்டி மாதிரி இருக்கும். அதனால தான் இதுக்கு மேலே வந்து சிபியூன்னு எழுதியிருக்கிறாங்க. ஸோ இந்த பெட்டி அப்படியே அந்த சிபியூன்னு சொல்லக்கூடிய அந்த கம்ப்யூட்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெட்டி தான் இது. ஸோ அதுக்குள்ளார நடக்கக்கூடிய வேலைகளை தான் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆக பிரிச்சிருக்கிறாங்க. கண்ட்ரோல் யூனிட்டு, அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட், மெமரி யூனிட்னு சொல்லலாம். ஸோ இன்புட் டிவைசஸ், அவுட்புட் டிவைசஸ், இந்த 2 டிவைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிபியூக்கு வெளியில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். கீபோர்டு, மவுஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்புட் டிவைசஸ்ஸு. பிரிண்டரு, ஸ்பீக்கரு இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவுட்புட் டிவைசஸ்ஸு. ஸோ ரெண்டுமே வந்து சிபியூ பின்னாடியோ முன்னாடியோ கனெக்ட் பண்ணியிருக்கோம். சிபியூக்குள்ளார நடக்கிற விஷயங்கள் எப்படி நடக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு இன்புட்டை செலுத்தும் பொழுது அது வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போயிட்டு, அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட்டுக்கு போயிட்டு மெமரி யூனிட்டில் சேவ் ஆகும். இல்லை அப்படின்னா கண்ட்ரோல் யூனிட் போயிட்டு மெமரி யூனிட்டுக்கு போயிட்டு திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் யூனிட் போயிட்டு அவுட்புட்டில் வந்துடும். சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் யூனிட் போயிட்டு மெமரி யூனிட் போயிட்டு அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் யூனிட் மூலயமா வெளியில் வரும். இதனுடைய பிரின்சிபல் என்ன அப்படின்னா, நீங்கள் கொடுக்கக்கூடிய வேலையை பொறுத்து தான் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஃபைலை நீங்கள் தேடுறீங்கன்னா அது இன்புட்லேருந்து கொடுக்கப்படும். அது மெமரிக்கு போகுது. ஸோ மெமரி ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் யூனிட் போகும். கண்ட்ரோல் யூனிட்லேருந்து மெமரி யூனிட்டில் போயிட்டு அதை நீங்கள் கேட்கக்கூடிய ஃபைல் என்னங்கிறத தேடி திரும்ப கண்ட்ரோல் யூனிட்டுக்கு வந்து அவுட்புட்டில் கொடுக்கும். ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்புட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை செய்து முடிக்கணும் அப்படின்னா கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போயிட்டு அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட் போயிட்டு நீங்கள் என்ன வேலையை செய்ய சொல்கிறீங்களோ அதை செஞ்சு மெமரியில் சேவ் பண்ணிவிடும். மெமரியில் சேவ் பண்ணது திரும்ப கண்ட்ரோல் யூனிட் வழியாக வந்து திரும்ப அவுட்புட்டுக்கு போகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது 1-to-1 தான், 1-to-1 இல்லாமல் டூ வேல இருக்குது. ஸோ அதுக்கு உண்டான ரீசன் என்னன்னா, அந்த ஃபைல்ஸையாக இருக்கட்டும், அந்த இன்ஃபர்மேஷன்ஸையாக இருக்கட்டும், அந்த ப்ரோக்ராம்ஸையாக இருக்கட்டும் ஒன்றுக்கு ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுக்கு உண்டான அர்த்தம் தான் அது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் டயக்ராமு வந்து என்ன வேலையை செய்யுது, இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற பிரின்சிபல் இதில் முடிஞ்சிச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் டிவைசஸ், இன்புட் அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்க, இன்புட்னு இங்கே போட்டிருக்கதை வந்து இங்கே விளக்கமாக சொல்கிறாங்க. இப்போ நான் சொன்னதை தான் அவங்க இவ்வளோ எலாபரேட்டாக சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பிக்லேயும் ஒரு லைன் 2 லைன் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபுல்லுமே நீங்கள் வந்து அதை கற்றுக்கணும், அதை ஃபுல்லுமே தெரிஞ்சுக்கணுன்னா ஜஸ்ட்டு வாசித்து பாருங்கள். பட் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லுமே வந்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஏன்னா அவங்க கேட்குறது அதிகபட்ச கேள்வி என்னன்னா 6 மார்க் கேள்வியில் தான் கேட்க போகிறாங்க. ஸோ ஆல் த டேட்டா ரிசீவ்டு பை த கம்ப்யூட்டர் கோஸ் த்ரூ த இன்புட் யூனிட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளார இன்புட்டாக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா மவுஸு, கீபோர்டு, ஸ்கேனர் இது மூலியமாக தான் கொடுக்க முடியும்.
ஸோ சிபியுங்கிறது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர்னு கூட சொல்லலாம். இஸ் த பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர்னு சொல்லலாம், ஹார்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு சிபியுங்கிறது தான் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். அதான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு, அதாவது ஒரு தரப்பினருக்கும் இன்னொரு தரப்பினருக்கும் இடையில் நின்று அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடுத்தரமான ஒரு விவாதத்தையும் நடுத்தரமான ஒரு விஷயத்தையும் செஞ்சு முடிக்கிற வேலைக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஸோ இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டில் தான் கண்ட்ரோல் யூனிட்டு, மெமரி யூனிட்டு அண்ட் அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் நடக்குது. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்னா என்னன்னா ப்ரோக்ராம்ஸு, ஃபங்க்ஷன்ஸு, மேத்தமெட்டிக்ஸ் கால்குலேஷன்ஸு, இது இல்லாமல் வந்து இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்கல் தேரிஸு, லாஜிக்கல் திங்ஸு, இதெல்லாம் தான். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு மேத்தமெட்டிக்ஸோட தான் செயல்படுது. ஒரு கால்குலேஷன்ஸாக இருக்கட்டும், ஒரு கால்குலேட்டராக இருக்கட்டும், ஒரு பெயிண்ட்டு, வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமாக இருக்கட்டும், ஒரு கிளைமேட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே ஏதோ ஒரு கால்குலேஷன்ஸில் தான் செயல்படுது. ஸோ கம்ப்யூட்டர் அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் போயிட்டு ஒரு விஷயத்தை வந்து தேடி கண்டுபிடிச்சி தரும், அதுக்கிட்ட இருக்கிறத வச்சு தான் செஞ்சு தரும். புதுசாக அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை உருவாக்காது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்னு சொல்கிறோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஜிக்கலாக தான் அது வேலை செய்யுங்கிறதுனால தான் அது. ஸோ இந்த லாஜிக்கலாக செய்யக்கூடிய வேலைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சேவ் பண்ணி வைக்கணும். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி யூனிட்டு. ஸோ அந்த மெமரியில் வந்து பார்த்தீங்கன்னா பல வகைப்படுது. ப்ரைமரி மெமரி, செகண்டரி மெமரி. ஸோ அதுக்கப்புறமா வரலாம். இந்த கண்ட்ரோல் யூனிட்டுங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூனிட் இருக்குது. மெமரி யூனிட்டு, அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட்டு, இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸில் வரக்கூடிய விஷயங்கள் இல்லாமல் நிறைய யூனிட்ஸ் உள்ளார இருக்குது. கிராஃபிக்கல் யூனிட்டு, இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டு, டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ் யூனிட்டு, மெமரி யூனிட்டு, இதுக்கு இல்லாமல் அந்த மெமரி யூனிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி மெமரி யூனிட்டு, சவுண்டு கார்டு, இந்த மாதிரி நிறைய யூனிட்ஸ் உள்ளார இருக்கும். ஸோ அந்த யூனிட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது தான் அந்த கண்ட்ரோல் யூனிட்டு. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல வகையான துறைகள் இருக்கும். அந்த துறைகள் எல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான துறை இருக்கும். அந்த மாதிரி தான். ஸோ இந்த சிபிக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா பல வேலைகளை செய்யக்கூடிய பல பல பர்பஸ்க்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய யூனிட்ஸ் இருக்கும். அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது தான் கண்ட்ரோல் யூனிட்டு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கூட பாருங்கள், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மேலே தான் கண்ட்ரோல் யூனிட் இருக்கும். ஸோ அரித்மெட்டிக் லாஜிக்கல் யூனிட்டையும் அதுதான் கண்ட்ரோல் பண்ணும், மெமரி யூனிட்டையும் அதுதான் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்பு உள்ளதாக தான் இருக்கணும். நேரடி தொடர்போ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகமாக சுற்றி வளைச்சி வரக்கூடிய தொடர்போ இருக்கும். தேவைப்படும் போது நேரடியாகவும் அதை தொடர்பு கொள்ளும். சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மூலியமாக ஒன்று தொடர்பு கொள்ளும். இப்போ ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது மெமரிக்கே போகாது. இப்போ மெமரிஸில் சேவ் பண்ணி வச்சு பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்கன்னா அது மெமரிக்கு போகும். ஸோ இதுதான் நேரடியான வந்து அவுட்புட்டு, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மறைமுகமான அவுட்புட்டு. அது உங்களுடைய பர்பஸை பொறுத்து தான் இருக்குது. ஸோ மெமரி யூனிட்டை பொறுத்தவரையும் ரெண்டு மெமரி யூனிட் இருக்குது, ப்ரைமரி மெமரி, செகண்டரி மெமரி. ப்ரைமரி மெமரிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸடாக ஒரு சிபிக்குள்ளாரையே நிரந்தரமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு மெமரி தான் ப்ரைமரி மெமரி. செகண்டரி மெமரிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் வந்து கையில் வச்சுக்கலாம், இல்லை கழட்டிக்கலாம், இல்லை உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு, மெமரி கார்டு, பென்ட்ரைவு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணிவிட்டு தற்சமயமாக யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கழட்டிக்கிறது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஹார்ட்வேர் தான், ரெண்டுமே ஃபிசிக்கலாகவே வந்து ஃபிசிக்கல் டிவைசஸ் தான். ஸோ ப்ரைமரி மெமரிங்கிறது அந்த சிபிக்குள்ளாரியே பொருத்தப்பட்டு இருக்கிறது தான் ப்ரைமரி மெமரி. அப்படி ஒரு மெமரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேம்னு சொல்லுவோம், ரேண்டம் அக்சஸ் மெமரின்னு சொல்லுவோம். இந்த ரேமோடைய பர்பஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தில் வேலை செய்யக்கூடிய அந்த வேலைகளில் விரைவாக செய்யக்கூடியதுக்கு பயன்படுத்தக்கூடியது. இந்த பிரைமரி மெமரிக்கு செகண்டரி மெமரிக்கும் உள்ள விஷயங்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனண்ட் மெமரி ஆர் த ஆக்சிலரி மெமரின்னு சொல்லுவாங்க. இந்த பெர்மனண்ட் மெமரி வந்து செகண்டரி மெமரிங்கிறது பெர்மனண்ட்டாக இருக்கக்கூடிய மெமரி. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர்ஸ் டெம்பரவரி டேட்டா தான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாவை சேவ் பண்ணிக்கலாம், அழிச்சிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். பட் இந்த பிரைமரி மெமரியில் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் அமௌண்ட் ஆஃப் நிறைய மெமரி இருக்கும். அதாவது உங்களுக்கே தெரியும், ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளார 1 டிபி, அதாவது 1000 ஜிபி, 500 ஜிபிங்கிற மெமரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸு பவர் போயிடுச்சுன்னா எரேஸ் ஆகிடும்னு சொல்கிறாங்க. அதனால தான் இதுக்கு SMPS யூஸ் பண்ணுறோம், சுவிட்ச்டு மோடு பவர் சப்ளை. ஓகேவா?
இது வந்து டெம்பரரி மெமரி ஆர் த மெயின் மெமரின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் மெயின் மெமரி, டெம்பரரி மெமரின்னு சொல்லலாம். பட் வந்து டெம்பரரி மெமரிங்கிறது நம்ம அதுக்குள்ளார பயன்படுத்தக்கூடிய மெமரியை நம்ம டெலீட் பண்ணுறதும் வச்சுக்கிறத பொறுத்து தான் டெம்பரரி மெமரியா பெர்மனன்ட் மெமரியாங்கிறது. பட்டு பிரைமரி மெமரி இஸ் ஏ பெர்மனன்ட் மெமரி அண்ட் ஆல்சோ மெயின் மெமரி. செகண்டரி மெமரி இஸ் ஏ செகண்டரி மெமரி, இட் கேன் பி எரேஸ்டு ஈஸிலி. இது வந்து ஈஸியாக எரேஸ் பண்ண முடியும். இப்போ ப்ரைமரி மெமரியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோக்ராம்ஸு, சாஃப்ட்வேர்ஸ், இன்ஸ்டாலேஷன்ஸு இதில் உள்ள எல்லாமே மெயினாக வந்து பண்ணி வச்சுருக்கிறது தான் ப்ரைமரி மெமரி. ஒரு 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 ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காருக்குள்ளார ஸ்பேஸ் இருக்குதா இல்லையாங்கிறத விட அந்த காரை நிறுத்துறதுக்கு ஸ்பேஸ் இருக்குதாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் ப்ரைமரி மெமரி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரை நிறுத்துறதுக்கு உண்டான தேவையான ஸ்பேஸு. ஸோ செகண்டரி மெமரி அந்த காருக்குள்ளார உள்ள ஸ்பேஸு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி மெமரிக்கும் செகண்டரி மெமரிக்கும் நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. ஸோ ப்ரைமரி மெமரி எந்த அளவுக்கு வந்து கேப்பபிளாக இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் செகண்டரி மெமரியை வந்து பார்த்தீங்கன்னா அக்சஸ் பண்ண முடியும். ஸோ ப்ரைமரி மெமரியே இல்லை அப்படின்னா செகண்டரி மெமரியை வந்து பார்த்தீங்கன்னா அக்சஸ் பண்ண முடியாது. சுவர் இல்லாமல் சுத்தம் வர முடியாதுங்கிற மாதிரி ஒரு சிபியு கம்ப்யூட்டர் இல்லாமல் அந்த செகண்டரி மெமரிக்கு பவர் கொடுத்து அதை அக்சஸ் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு பென் ட்ரைவு, மெமரி கார்டு, இதை மாதிரி சிடி, ஃப்ளாப்பி இதெல்லாம் தான். ஸோ அவுட்புட்டு, ஸோ அதில் அவுட்புட்டுன்னு அந்த அந்த அல்காரிதம் போட்டிருக்கு, இந்த பிளாக் டயக்ராமில் போட்டிருக்கு. ஸோ அவுட்புட்டை ஃபஸ்ட்டு இன்புட்டை பார்த்துட்டோம், செகண்ட் வந்து சிபியை பற்றி பார்த்துட்டோம், அடுத்த அவுட்புட்டை பற்றி பார்க்குறோம். ஸோ இந்த அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, there is nothing to be amazed by what the output unit is used for. All the information sent to the computer once process is received by the user through the output unit. Devices like printers, monitors, projectors, etc. all come under the output unit. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டரு, மானிட்ரு, ப்ரொஜெக்டரு, ஸ்பீக்கரு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவுட்புட் யூனிட்டு. ஸோ இந்த டிவைசஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது எதுக்காக பயன்படுது அப்படின்னு. கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு விஷயத்தை வெளியில் எடுக்கிறதுக்காக தான். அது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவாவோ அல்ல ஆடியோவாவோ, வீடியோவான மானிட்டர், ஆடியோவான ஸ்பீக்கரு. ஸோ பிரிண்ட்டு எடுக்கணுன்னா வந்து பிரிண்ட்ரு. ஸோ ப்ரொஜெக்டர்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவுத்துலேயோ இல்லை ஒரு ஸ்க்ரீன்லேயோ ஷோ பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாமே வந்து தரது யார் மூலயமா தருதுன்னா ஒரு சிபியு மூலயமா, அதாவது ஒரு கம்ப்யூட்டர் மூலயமா. ஸோ இதுதான் ஒரு அவுட்புட்டு. இப்போ உங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்னு நான் சொன்னேன். இது ஒரு வேளை 6 மார்க்கில் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த படத்தை போட்டுட்டு இந்த 3 டாப்பிக்கை போட்டுட்டு லைட்டாக 2 லைனை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ரொம்ப ப்ரீஃபாக எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டைம் பத்தாமல் போயிடும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சிவை எக்ஸாமு ஷார்ட்டாக படிங்க, ஸ்வீட்டாக படிங்க. இதில் ரொம்ப டீப்பாக படிச்சிங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மார்க் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக படித்து உங்களுடைய நீங்கள் எழுதுகிற விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் எழுதி வச்சுருந்தீங்கன்னா அந்த 2 லைனை படிச்சுட்டு மார்க்கை போட்டு போயிட்டே இருப்பாங்க. தேவையில்லாததை படிச்சுட்டு தேவையில்லாததை எழுதி வச்சிங்கன்னா கண்டிப்பாக அடிச்சு போட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு மட்டும்தான் முடியும். நிறையா படித்தா நான் நிறையா மார்க் வரும்னு எதிர்பார்த்தேன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் பொறுப்பு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அனலாக் கம்ப்யூட்டர்ஸ், டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ், ஹைப்ரிட் கம்ப்யூட்டர்ஸ், சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது, மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ், மினி கம்ப்யூட்டர்ஸ், ஒர்க் ஸ்டேஷன், மைக்ரோ கம்ப்யூட்டர், டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர், லேப்டாப் கம்ப்யூட்டர், பாம் டாப் கம்ப்யூட்டர். ஓகே, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்னு சொல்லலாம். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கான்செப்ட் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் ரெண்டே கான்செப்ட் தாங்க இருக்குது கம்ப்யூட்டரில். கம்ப்யூட்டரில் நிறைய வகைப்படுத்தப்பட்டாலும் 2 கான்செப்ட் தான் இருக்குது, ஒன்று அனலாக், இன்னொன்று டிஜிட்டல். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 2 டைப் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் கான்செப்ட் தான் இருக்குது. கான்செப்ட் மீன்ஸ் என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச், பழைய காலத்து வாட்ச் எடுத்துக்கோங்க. அதில் வந்து டைம் எப்படி பார்ப்போம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 8:5ன்னு சொல்லுவோம், இல்லை 8:6ன்னு சொல்லுவோம், இல்லைன்னா 8:7ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 நிமிஷம் வேரி ஆகிட்டே இருக்கும். அது பார்த்து சொல்கிறவங்கள பொறுத்து தான் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 8:5ன்னு சொல்கிறவங்க 8:5 மேலேயும் முள் இல்லைனாலும் 8:5ன்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா தோராயமாக கணிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் அனலாக் கம்ப்யூட்டர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸுங்கிறது அக்யூரேசியாக சொல்கிறது. இப்போ நீங்கள் அந்த காலத்துலலாம் ஹாஸ்பிட்டலில், இப்பயும் நிறைய ஹாஸ்பிட்டலில் அந்த மாதிரியான பாடி வெயிட் பார்க்குற மிஷின் வச்சுருக்கிறாங்க. அதில் ஏறி நின்னீங்கன்னா 85 கிலோவா, 84 கிலோவா, இல்லை 86 கிலோவான்னு தெரியாது.
ஸோ அவங்களா தோராயமாக வந்து பார்த்தீங்கன்னா 83 84ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வர வெயிட் மிஷின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வெயிட்டுங்கிறது தோராயமாக கரெக்டாக அக்யூரேட்டாக மில்லிகிராம் இருந்தால் மில்லிகிராமு, கிலோகிராம் இருந்தால் கிலோகிராமு, கிராமாக இருந்தால் கிராம். ஸோ அதில் வந்து மெஷர் பண்ணி சொல்லிடுது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் துல்லியமாக சொல்கிறதுனால தான் டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ்னு பேர் வச்சுருக்கிறாங்க. ஸோ அனலாக் கம்ப்யூட்டர்ஸ், டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ் இதுதான் வித்தியாசம். ஸோ இந்த அனலாக் கம்ப்யூட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் வந்து அனலாகாக வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும். இட் மெஷர்ஸ் கண்டினியூஸ் சேஞ்சஸ் இன் சம் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீடோமீட்டர் மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸ்பீடோமீட்டர் எப்படி ஆடிட்டே இருக்கும் ஒழுங்கான வேல்யூ காட்டாது, அந்த மாதிரி தான். ஸோ இது அந்த காலத்து கம்ப்யூட்டரு. ஸோ அது அனலாக் கம்ப்யூட்டர்ஸை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு தெர்மோமீட்டர் பார்த்துருக்கீங்கல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஹீட்டு டெம்பரேச்சர் இருக்குங்கிறத ஒரு தோராயமாக தான் அந்த மெர்க்குரி மூலியமாக தான் கணிச்சாங்க. இப்போலாம் அப்படி கிடையாது. இப்போலாம் டிஜிட்டலைஸாக வந்துருச்சு. ஸோ டிஜிட்டலைஸாக இருக்கக்கூடிய எல்லா டிவைசஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்னு தான் சொல்லலாம். ஓகே, இப்போ டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு சாம்பிளாக இந்த படத்தெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த படம்லாம் நீங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்கிறாங்க. ஹைப்ரிட் கம்ப்யூட்டர்ஸுங்கிறது இந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய சிஆர்டி, எக்ஸ்ரே இந்த மாதிரியான கம்ப்யூட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஹைப்ரிட் கம்ப்யூட்டர்ஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பாதி கம்ப்யூட்டராக இருக்கும், பாதி எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கும். எக்யூப்மெண்ட்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அந்த அந்த கிராஃபெல்லாம் மெஷர் பண்ணக்கூடிய அந்த டிவைசஸ்லாம் வச்சு கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணி மிங்கிள் பண்ணி இன்டகிரேட்டட் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு ரீசன் தான் ஹைப்ரிட் கம்ப்யூட்டர்ஸு. ஸோ எல்லா விஷயத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரை முழுமையாக வந்து வச்சு பயன்படுத்த மாட்டாங்க. நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் மிங்கிள்டு டிவைசஸாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஏடிஎம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலே கம்ப்யூட்டர் இருக்கும். கம்ப்யூட்டரில் நீங்கள் என்ன வேல்யூன்னு போடுவீங்க, எவ்வளோ பணம் வேணும்ன்ட்டு. அது அந்த மிஷின்லேருந்து எடுத்துகிட்டு வந்து தரது வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு மிஷின் அந்த வேலையை செய்யும். ஸோ கம்ப்யூட்டர் விடக்கூடிய கட்டளை மூலயமா அந்த மிஷின் அந்த வேலையை செய்யுது. ஸோ இதுக்கு பேர் தான் இன்புட், அவுட்புட் அண்ட் கண்ட்ரோல் யூனிட். இதில் நீங்கள் ஏடிஎம் மிஷின் மூலயமா நீங்கள் எவ்வளோ பணம் வேணுங்கிறத என்ன தகவலுங்கிறத செலுத்துறதுக்கு பேர் தான் வந்து இன்புட்டு. ஸோ அந்த செலுத்துறதை ப்ராசஸ் பண்ணி அந்த கண்ட்ரோல் யூனிட்டை அந்த உங்களுடைய பேங்க்கில் சேவிங்ஸ் எவ்வளோ இருக்குன்னு அந்த மெமரியில் போய் செக் பண்ணி அதை எடுத்து தர சொல்லி கட்டளையிடும். ஸோ இந்த வேலையை செய்கிறது தான் வந்து கண்ட்ரோல் யூனிட்டு. அதை எடுத்து தரக்கூடிய இந்த இயந்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அவுட்புட் யூனிட்டு. ஸோ இது மூலியமாகவே ரொம்ப சூப்பராக வந்து எக்ஸாம்பிள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ ஹைப்ரிட் கம்ப்யூட்டர்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாதி கம்ப்யூட்டராக இருக்கும், பாதி மிஷினாக இருக்கும். ஸோ இதையும் மிங்கிள் பண்ணி நடக்கக்கூடியது. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் சைஸ். சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ், மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ், மினி கம்ப்யூட்டர்ஸ், பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ். சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸு, இன்ஜினியரிங், எஜுகேஷன், டிஃபென்ஸ், ஏரோஸ்பேஸில் யூஸ் பண்ணுறது. இது ரொம்ப ஸ்பீடாகவும் ரொம்ப மெமரி அதிகமாகவும் இருக்கும். ஸோ அதனால் அந்த ப்ராசஸ் எல்லாம் குயிக்காக நடக்கும். ஸோ அதுக்கு பேர் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு உதாரணமாக படம் போட்டிருக்காங்க. ஸோ இது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெமரி, நிறைய ப்ராசஸிங்கு, நிறைய ஸ்பீடு இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்க்கு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சேட்டலைட் பர்பஸ், ஆராய்ச்சிகள், ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் இதுக்கெல்லாம். மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் ஹை பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டர் யூஸ் ஃபார் லார்ஜ் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் ஜாப்ஸ். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ்னு எதுக்கு சொல்கிறாங்க, இப்போ கூகுளாக இருக்கட்டும், யாகுவாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வர் லெவலில் இந்த உலகமே அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்ப்யூட்டருக்கு பேர் தான் வந்து மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டரை வச்சுட்டு அங்கேருந்து அதில் உள்ள மெமரியில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் தாங்காது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேக்ட்ரி மாதிரி வச்சு அதில் வந்து நிறைய மெமரிஸு, ஹார்ட் டிஸ்க்கு, அங்கே நிறைய ரேமு, அதுக்கு நிறையா சிஸ்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதை பெரிய அளவில் அந்த கம்ப்யூட்டரை வடிவமைக்கிறதுக்கு பேர் தான் மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸு. ஸோ அங்கே உள்ள கம்ப்யூட்டர்ஸில் உள்ள விஷயங்களை நம்ம இங்கே சாதாரண சின்ன கம்ப்யூட்டர் மூலயமா எடுத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உலகத்தில் உள்ள எல்லாருமே எடுத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அவங்க டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிளாக போட்டிருக்காங்க மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ்க்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா சென்சஸ் டேக்கிங், இண்டஸ்ட்ரி அண்ட் கன்சூமர் சர்வீஸ், என்டர்பிரைசஸ் சர்வீசஸ், பிளானிங், டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங், இ பிஸ்னஸ் அண்ட் இ-காமர்ஸ்க்காக யூஸ் பண்ணலாம். மினி கம்ப்யூட்டர்ஸுங்கிறது மிட்ரேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், பவர் ஸ்பீடு, ஸ்டோரேஜஸ் இன்டர்மீடியேட்டாக இருக்கும். ஒரு
நடுத்தரமாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷாப்பில் இல்லை வந்து துணி கடையில் அந்த மாதிரியான யூஸ் பண்ணுறது. ஒர்க் ஸ்டேஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது தனியாக எங்களுக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் தனிப்பட்ட மாவட்டத்தில் வச்சுருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர், அந்த கம்ப்யூட்டர்லேருந்து எல்லாருமே அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு பேர் தான் ஒர்க் ஸ்டேஷன். ஒருத்தவங்க கம்யூனிகேட் பண்ணுறது சேவ் ஆகிட்டே வரும். ஸோ இதுக்கு பேர் தான் ஒர்க் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. It houses the physical hardware that makes a computer run and connects into input devices such as monitor, keyboard and mouse. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், இங்கே வைக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் பேர் தான் ஒர்க் ஸ்டேஷன். மைக்ரோ கம்ப்யூட்டருங்கிறது சிறிய வடிவிலான கம்ப்யூட்டர். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜர் இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கையிலேயே வச்சுட்டு யூஸ் பண்ணுற மாதிரியான கம்ப்யூட்டராக அப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1980 காலங்களில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ கம்ப்யூட்டரில் அந்த காலத்தில் வந்து அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா டைம் பார்க்கறதுக்கு, கால்குலேஷன் போடுறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் இது யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்லாம் சொல்லவே தேவையில்லை. டிவி மேலே வச்சு மானிட்டர், கீபோர்டு, மவுஸு, சிபியூன்னு வச்சு ஒர்க் பண்ணுற ஒரு கம்ப்யூட்டருக்கு பேர் தான் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர். ஸோ அது என்ன வேலை செய்யணும் உங்களுக்கு தெரியும். லேப்டாப்னா சொல்லவே தெரியல. லேப்டாப்பு, நோட் பேடு இல்லைன்னா டேப்லெட்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் தான். ஸோ லேப்னா நம்ம மடி. ஸோ அது மேலே வைக்கக்கூடிய கம்ப்யூட்டர் தான் லேப்டாப் கம்ப்யூட்டர். டெஸ்க் மேலே வைக்கக்கூடிய கம்ப்யூட்டர் தான் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர். உள்ளங்கையில் வைக்கக்கூடிய கம்ப்யூட்டருக்கு பேர் தான் பாம் டாப் கம்ப்யூட்டர். ஸோ உள்ளங்கைக்கு பேர் தான் பாம். ஸோ பாம் டாப் அது மேலே வைக்கக்கூடிய கம்ப்யூட்டருக்கு பேர் தான் பாம் டாப் கம்ப்யூட்டர். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற எல்லா மொபைல்ஸுமே பாம் டாப் கம்ப்யூட்டர் மாதிரி தான். ஏன்னா நம்ம உள்ளங்கையில் வச்சு தான் அது எல்லாத்தையுமே ஃபிங்கர் மூலயமா வந்து அதை வேலை செய்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இப்படியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பட் இப்போ வந்து ரொம்ப ஷார்ட் ஆகி வந்து மொபைல் ஃபோனில் ரொம்ப சின்னதாக வந்து எல்லா விஷயமே அடைச்சு வைத்து பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. ஸோ கம்ப்யூட்டர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். எல்லாமே கம்ப்யூட்டர் தான். கம்ப்யூட்டர் பல வகைப்படும், பட் எல்லாமே கம்ப்யூட்டர் தான். ஈவன் சிங்கிள் கால்குலேட்டரும் ஒரு கம்ப்யூட்டர் தான், ஒரு வாட்சும் ஒரு கம்ப்யூட்டர் தான். ஸோ கம்ப்யூட்டர்னா இதுதான் கம்ப்யூட்டர்னு கிடையாது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூளையிலேருந்து செயல்படாமல் தன்னைத்தானே வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்தி தருதோ, இல்லை வந்து ஒரு ஒரு மனிதன் கொடுக்கக்கூடிய உத்தரவின்படி செயல்படுத்தி தருதோ அது எல்லாமே கம்ப்யூட்டர் தான். ஸோ கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதுக்கும் மிஷின்ஸ் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. மிஷின்ஸ் வேறு, கம்ப்யூட்டர் வேறு. ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் ப்ராசஸர் XT80. The older 8-bit systems are very different. However, this gives as to basic systems type or classes of hardware. அதாவது 8-bit, 16-bit, 32-bit, 64-bit இந்த மாதிரியான கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ப்ராசஸர் இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸர் அதோட ஸ்பீடை குறிக்கும். 8-bit ஸ்பீடோடைய ப்ராசஸர், 16-bit ஸ்பீடோட ப்ராசஸர், 32-bit ஸ்பீடோட ப்ராசஸர், இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ப்ராசஸர் இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸரை வந்து பார்த்தீங்கன்னா வகைப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த ப்ராசஸர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது எண்ணிக்கையில் 32, 64ன்னு போக அது என்னுடைய ஸ்பீடு அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த ப்ரோக்ராம்ஸை நம்ம யூஸ் பண்ணி அதில் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராசஸர் எல்லாமே, இந்த வகையான ப்ராசஸர் எல்லாமே இன்டெல்லில் தான் வரும். இன்டெல்னால் உங்களுக்கு நல்லா தெரியும். இன்டெல்ங்கிறது மைக்ரோசாஃப்ட். ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் ப்ராசஸர் அப்போ இருந்திருக்கு. பட் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேமில் இல்லை. இப்போயும் 16-bit, 32-bit, 64-bit இருக்குது. இப்போ வரது எல்லாமே 32-bit, 64-bit தான். ஸோ 16-bit எல்லாம் கிடையாது. ஸோ இதெல்லாம் முன்னாடி யூஸ் பண்ணி இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் அதனுடைய ஸ்பீடை குறிக்கும். அது அதிகமாக அதோட ஸ்பீடை குறிக்கும். ஒவ்வொரு ப்ராசஸரோடைய நேமும் வந்து எதுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒரு ப்ராசஸர் வந்து டிசைன்ஸுக்கு நல்லாயிருக்கும், ஒரு ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டிக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ எப்படி மொபைல்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடுக்கு நல்லாயிருக்கும், கேமராவுக்கு நல்லா இருக்கும்னு பார்த்து வாங்குறோமோ அது மாதிரி. A system with slots is the definition an AT class system. அதாவது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேரி முறைப்படியில் நீங்கள் பார்த்துக்கிட்டே வரீங்க. ஸோ பின்வரும் காலங்களில் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நான் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ இந்த 64-bit, 34-bit ஃபஸ்ட்டு ப்ராசஸர்னால் உங்களுக்கு என்னன்னு தெரியணும். ஜஸ்ட்டு வந்து கூகுளில் ப்ராசஸர்னு அடிங்க. ப்ராசஸர் இமேஜஸ். ஸோ இதெல்லாம் தான் ப்ராசஸர். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியுது. இதெல்லாம் வந்து ஒரு டிவைஸஸ்ஸு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மதர் போர்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸர் இப்படி மேலே தூக்கிட்டு பாருங்கள். இதை தான் இதில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க.
ஸோ இந்த ஒரு ப்ராசஸரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யூனிட் இருக்கும். அந்த கண்ட்ரோல் யூனிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டளையிடும். இந்த ப்ராசஸரோட விலை தான் ரொம்ப ஜாஸ்தி. இந்த ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பின் டைப்பில் இருக்கும். இப்போ வரதெல்லாம் பின் டைப்பில் கிடையாது. ஸோ அந்த பின்னில் ஒரு பின்னும் உடஞ்சிச்சுன்னா கூட இது ஒர்க் ஆகாது. ஸோ இதுதான் ப்ராசஸரு. ஸோ இந்த ப்ராசஸரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அயன்மேனில் நெஞ்சில் நடுவில் இருக்கும்ல, ஸோ அதை மாதிரி தான் உதாரணத்துக்கு எடுத்துக்கணும்னா நெஞ்சில் லைட் மாதிரி எரியும். ஸோ அதை கழட்டிட்டா என்ன ஆகும், அவர் வந்து உயிரற்று போயிடுவார். இந்த மாதிரி இந்த ப்ராசஸர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இவர் தான் எல்லாத்துக்கும் கட்டளை இடுவார். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸரை டிஃப்ரென்சஸ் பிட்வீன் பிசி எக்ஸ்டி அண்ட் ஏடி சிஸ்டம்ஸு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதர் போர்டில் நிறைய ஸ்லாட்ஸ் இருக்கும். அந்த ஸ்லாட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஸ்லாட்ஸில் இது எது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் தான் இவ்வளோ விரிவாக்கமாக சொல்கிறாங்க. இதை நான் படத்து மூலியமாகவே உங்களுக்கு காட்டிடுறேன், அப்போ தான் புரியும். இப்போ இதில் என்னென்ன ஸ்லாட்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆட்ரிபியூட்ஸு, சப்போர்ட்டட் ப்ராசஸஸ், ஓகேவா, ப்ராசஸர் மோட்ஸு, சாஃப்ட்வேர் சப்போர்ட்டடு, பஸ் ஸ்லாட் வித்து, ஸ்லாட் டைப்பு, ஹார்ட்வேர் இன்டர்போர்ட்ஸு, டிஎம்ஏ சேனல்ஸு. ஸோ இது எல்லாமே ஒரு மதர் போர்டை தான் சொல்கிறாங்க. மதர் போர்டில் உள்ள இருக்கக்கூடிய ஸ்லாட்டை சொல்கிறாங்க. CMOS மெமரி கிளாக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதர் போர்டை சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மதர் போர்டை நம்ம எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு மதர் போர்டை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மதர் போர்டை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மதர் போர்டில் பாருங்கள், இந்த மதர் போர்டை பாருங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து பாருங்கள், என்னென்ன ஸ்லாட்டெல்லாம் இருக்குது பாருங்கள். இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் இருக்கக்கூடிய ஸ்லாட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேம் போடுற ஸ்லாட்டு. இங்கே ரெட் கலரில் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு கார்டு போடுறது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாப்பி, ஹார்ட் டிஸ்க்கு இதெல்லாம் கொடுக்கறது. இந்த இடம் தான் ப்ராசஸர். ஸோ இந்த இடத்துல தான் ப்ராசஸர் போடுவாங்க. இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கு பவர் எடுக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சாட்டா கேபிள், டேட்டா கேபிள் கொடுக்கறது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டரோட அவுட்புட்டு, மானிட்டரோட இன்புட் இதெல்லாம் கொடுக்கறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டு மவுஸ் கொடுக்கக்கூடிய இடங்கள். இதுதான் இன்டர்நெட் கொடுக்கக்கூடிய RJ45 லேன் கேபிள் கொடுக்குற இடங்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி, அதாவது மவுஸு, கீபோர்டு இது எல்லாமே பென்ட்ரைவ் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா HDMI ஆப்ஷன்ஸு. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் HDMI ஆப்ஷன்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய காலத்து மவுஸ் கனெக்டர், PS2 PS1ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் கனெக்டர்ஸ் கொடுக்கக்கூடிய மவுஸ். இந்த மவுசஸ்லாம், அந்த கனெக்டர்ஸ் உள்ள மவுசஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்துக்கோங்க. ஸோ இதான் சாட்டா கேபிள். இந்த சாட்டா கேபிளை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஒரு ஹார்ட் டிஸ்கை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் மதர் போர்டு. இந்த மதர் போர்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா சிபிக்குள்ளார இருக்கும். இதுக்குள்ளார அந்த சென்டரில் இருக்கிறது தான் கண்ட்ரோல் ப்ராசஸிங் யூனிட்டு. ஸோ அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது மதர் போர்டோட பின்பக்கம். இந்த பின்பக்கம் இப்படி தான் இருக்கும். இந்த மதர் போர்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா 2000, 3000, 4000 வரும். ஸோ இந்த மதர் போர்டில் இருக்கக்கூடிய ஸ்லாட்ஸ் எல்லாம் தான் இவங்க விரிவாக்கமாக சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்லாட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்லாட்ஸ் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இங்கே எதுவும் இல்லை. உதாரணத்துக்கு இதை இதை எடுத்துக்கலாம். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மதர் போர்டை நீங்கள் பார்த்தது இல்லைன்னா இப்படி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஸ்லாட்டு, இந்த ஸ்லாட்டு, இந்த ஸ்லாட்டு, இந்த ஸ்லாட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பயன்பாட்டுக்காக இருக்கும். வீடியோ கிராஃபிக்ஸ் கார்டு, சவுண்டு கார்டு, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கார்டு, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கார்டு, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ரேமு, இல்லைன்னா அந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க்கு, ஒரு ஹார்ட் டிஸ்க் போடுறது, 2 ஹார்ட் டிஸ்க் போடுறது, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் ப்ராசஸர் வருது. இந்த ப்ராசஸர் மேலே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் சிங்க் வைப்பாங்க. ஹீட் சிங்க்னா என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
ஹீட் சிங்க் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராசஸரில் உருவாகக்கூடிய வேலையின் பலுவால் உருவாகக்கூடிய ஹீட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்த அந்த டெம்பரேச்சரை இந்த மெட்டல் வந்து பார்த்திங்கன்னா கன்சியூம் பண்ணிக்கும். கன்சியூம் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நடுவில் போகக்கூடிய காற்று மூலிமா அந்த ஹீட்டை வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸரு, சிபிக்குள்ளே வந்து சவுண்டு வருதில்ல, அதை வந்து பார்க்குற பஸ்ஸரு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா CMOS பேட்டரின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் CMOS பேட்டரி. வேறு என்ன, ஸோ இதுதான் உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா VGM மீட்ரு. இதெல்லாம் ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன ப்ராசஸர், வேறு வேலைகள் செய்யக்கூடிய ப்ராசஸர். இதுதான் ஹீட் சிங்க்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மதர் போர்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆப்ஷன்ஸ் காட்டியிருக்கிறாங்க பாருங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா VGA கேபிள் கொடுக்கக்கூடிய மானிட்டர்லேருந்து கனெக்ட் பண்ணுறது. இதெல்லாம் லேன் கேபிள் கொடுக்கக்கூடியது. இதெல்லாம் வந்து HDMI கேபிள். இதெல்லாம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்து பிரிண்டரோடைய கனெக்டரு. இது வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்து மவுஸோடைய கனெக்டரு. இது USB. இதெல்லாம் பென்ட்ரைவ் கொடுக்கறது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ வீடியோ மைக்கு, அந்த மாதிரி ஆடியோ வீடியோ, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரு மைக்கு அந்த மாதிரி கொடுக்கறது. இது இல்லாமல் ஜாய்ஸ்டிக் அந்த மாதிரி கொடுத்து விளாட்லாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதுதான், இந்த படத்தை வச்சு தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் வரப்போகிற அடுத்த கிளாஸை. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இந்த பஸ் ஸ்லாட்டு, சாஃப்ட்வேர் சப்போர்ட்டர், ப்ராசஸர் மோட்ஸு, ஸ்லாட் டைப்பு, ஹார்ட்வேர் இன்டர்ஃபேஸு, டிஎம்ஏ சேனல்ஸு, மேக்ஸிமம் ரேமு, கிளாசிக் கண்ட்ரோலர் ஸ்பீடு, ஸ்டாண்டர்ட் பூட் ட்ரைவு, கீபோர்டு இன்டர்ஃபேஸு, இதெல்லாம் தான் வந்து CMOS பேட்டரி வருது பாருங்கள். CMOS மெமரி கிளாக்கு, சீரியல் போர்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லாட்ஸ் எல்லாம் தான் அந்த மதர் போர்டில் இருக்குது. ஸோ அதுதான் அந்த டைப் ஆஃப் ஸ்லாட்ஸ்ன்னு சொல்லிட்டு விரிவாக்கம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பென்டியம்னா இப்போ சொன்னால் நான் ப்ராசஸருக்கு பேர் தான் பென்டியம். அதாவது கண்ட்ரோல் யூனிட் சொன்னால Core i3 ப்ராசஸர் ஆஃபர் எ கிரேட் மிக்ஸ் ஆஃப் ப்ரைஸு. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா i3 ப்ராசஸர் தான் கேட்குறாங்க. ஸோ அதில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 போட முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா Core 5, Core 7 இதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்குது. லேட்டஸ்ட்டானா முன்னாடியே வந்துருச்சு. ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸ்க்கு இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா புது விஷயங்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸ் படி இதுதான். ஆனால் பட்டு ரியலி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரியலாக நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே i7, i9 வரையும் வந்துருச்சு. ஸோ மெமரின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ஒரு புதிய தலைப்பு. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எடுக்கிறேன். ஸோ இதுவரையும் உங்களுக்கு நான் புரிஞ்சிருச்சா பாருங்கள். ஏதாவது டவுட்டுனா கேள்வி கேளுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே குரூப்போட லிங்க் கொடுக்குறேன். இந்த குரூப்போட லிங்க்கை யூஸ் பண்ணி இந்த சேனலில் இணைஞ்சிக்கோங்க. ஃபர்தராக வரக்கூடிய வீடியோஸை நான் அதில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு தியரி கிளாஸை முடிக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் ஸ்பீடாக தியரி கிளாஸை நான் முடிச்சு தரேன். ஸோ அதுதான் நானும் எதிர்பார்த்து இருக்கிறேன். ஸோ இது ஃபுல்லுமே ஃப்ரீ ஆஃப் கிளாஸஸ் தான். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெமரிக்கு போவோம். ஸோ மெமரி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய டாப்பிக்கு. ஸோ மெமரி டாப்பிக்கு நம்ம அடுத்தது போவோம். ஓகே, தேங்க்யூ.